அவ இந்த ரூம்லயும் இல்ல. கம் ஆன், எங்க இருக்க சாஸ்கே? இது நீதானா? ஒரு வழியா வந்துட்டியா சாஸ்கே? உனக்கு குடும்பம்னா என்னன்னு தெரியாது நருட்டோ. குடும்பம், அன்பு, பாசத்தை பத்தி எல்லாம் உனக்கு என்ன தெரியும்? அதையும் இழந்துட்டு வாழ்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? நான் உன்னை முழுசா புரிஞ்சுக்கிட்டேன். நல்ல சாஸ்கே, அதுக்கு பெரிய காரணம்லாம் ஒண்ணும் இல்ல, பெரிய விஷயமே கிடையாது. என்ன மாதிரி மாங்கி கியூ ஷரிங்கான யூஸ் பண்ணக்கூடிய இன்னொரு ஆள் நீதான். அதுக்கு நீ உன் உயிர் நண்பனை கொல்லணும். அந்த இத்தாச்சி சொன்ன விஷயத்த கேட்டு சக்தி வாய்ந்தவன் ஆகிறதுல எனக்கு துளி கூட விருப்பம் இல்லை நருட்டோ. நான் அன்னைக்கே உன்னோட கதையை முடிச்சிருப்பேன். வருங்காலத்துல ஹொக்காகே ஆகிறது தானே உன்னோட பெரிய கனவா இருந்தது. நான் சொல்றது சரிதானே? ஆனா இந்த வாட்டி கண்டிப்பா உன்னை உயிரோட விட மாட்டேன். என்னுடைய உயிர் நண்பனையை காப்பாத்த முடியலனா நான் எப்படி ஹொக்காகே ஆக முடியும்? நான் சொல்றது சரிதானே சாஸ்கே? நருட்டோ, நம்ம சக்தி என்னன்னு அவனுக்கு காட்டியே ஆகணும். உனக்கு இன்னும் உண்மை புரியலங்கிறது வேடிக்கையா இருக்கு. நான் அந்த சீலை உடனடியா தகர்த்தெறிஞ்சிடு. நீ எப்படி இங்க? உனக்குள்ள இருக்கிற அபாரமான சக்தி இதுவா தான் இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு நீ உச்சியாவ சேர்ந்தவனா தான் இருக்கணும். அப்ப கண்டிப்பா நீதான் அந்த 9-tailed fox ஆகியிருக்கணும். சொல்ல போனா நீ பார்க்க அப்படியே மாதரா உச்சியா மாதிரியே இருக்க. உன்கிட்ட இருக்கு. தேவையில்லாத எதையும் பேசாத. பெரியவரே, வழி விட்டு போங்க. மன்னிச்சிருங்க பெரியவரே. நருட்டோ ஊர்லயே இல்லையே. கோனோஹாமாரு! ஹே கோனோஹாமாரு, நம்ம டார்கெட்டை சுத்தி வளைச்சிட்டோம். பாத்துக்கிறேன். ஒரு வழியா பிடிச்சிட்டேன்ல. எபிசு சென்சை, நாங்க டார்கெட்டை பிடிச்சிட்டோம். ரொம்ப நன்றி பசங்களா, என் செல்ல குட்டியை காப்பாத்திட்டீங்க. நீங்க போன பூனையை கண்டுபிடிங்கன்னு சொன்னா அதுக்கு இவ்ளோ நேரம் எடுத்துப்பீங்களா? சாக்கு போக்கு சொல்லாதீங்க. இந்த மாதிரி மிஷனுக்கு வேகம் எவ்வளவு முக்கியம்னு உங்களுக்கு தெரியுமா? மொக்க மிஷனையே கொடுத்துட்டு உங்க திறமையை காட்டினா எப்படி முடியும்? இப்போதைக்கு உங்களுக்கு டி ரேங்க் மிஷன் மட்டும்தான். 7வதா? அப்ப 6வது ஹோக்காகே யாரு? குருவான நருட்டோ தான். ரிட்டர்ன்ற பேரையே நான் மறந்துட்டேன் தெரியுமா? நருட்டோ எப்ப திரும்பி வந்தாலும் ஒரு திறமையான ஷினோபியா தான் வருவாரு. 7வது ஹோக்காகேவா ஆவானான்னு தெரியல, ஆனா அடுத்த நருட்டோவா உருவாகிக்கிட்டு இருக்கான். எத்தனை வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, சக்தி வாய்ந்தவனா மாறி சாஸ்கேவை கண்டிப்பா திரும்ப கூப்பிட்டு வருவேன். மாஸ்டர் ஜெராயாவோட நல்ல ட்ரைனிங் எடுத்துட்டு இருப்பான்னு இப்ப வரைக்கும் நம்புறேன். லீஃப் வில்லேஜுக்காகவாவது அவன் திரும்ப வந்தே ஆகணும். அது கண்டிப்பா அவன் தானா? ஆஹா, சந்தேகமே இல்ல, அவன்தான். ஓ ஹாய் கோனோஹாமாரு, நீங்களும் கூட வரீங்களா? 2.5 வருஷம் கழிச்சு திரும்ப வரோம்ல. ஆமா, நேரம் போனதே தெரியல. நீ நருட்டோ பத்தி ஏதாவது கேள்விப்பட்டியா சாக்குரா? என் குருநாதர் பாவம். ஊருக்குள்ள உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்திருக்கு. துருன்னு ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பான். நான் வந்துட்டேன் மக்களே, ஹிடன் லீஃப் வில்லேஜுக்கு திரும்ப வந்துட்டான். அதுக்குள்ள சுனாடே பாட்டியோட முகத்தையும் செதுக்கிட்டாங்களா? அது நிஜமாவே அவன்தானா? பார்த்தா அப்படிதான் தெரியுது. நருட்டோ, அது நீதானா? அது ரொம்ப நாள் ஆயிடுச்சுல. எப்படி இருக்க சாக்குரா? ஒரு நிமிஷம் இரு, நீ எப்படி என்னை விட உயரமா வளர்ந்த? இப்பவாச்சு உன் கண்ணுக்கு நான் அழகான பொண்ணா தெரியறேனா? கொஞ்சம் கூட மாறல, அப்படியே தான் இருக்க. பொண்ணுங்க கிட்ட பூ மாதிரி பேச சொன்னா பேசுறது இல்ல. செக்ஸி ஜூட்சு. என்ன குருநாதரே, உங்க அளவுக்கு இல்லனாலும் நான் ஏதோ கொஞ்சம் தேறிட்டேன் தானே. நீயும் ஜூட்சுவை இந்த மாதிரி எல்லாம் பயன்படுத்த கூடாது. நீ இந்த அளவுக்கு மாறுவன நான் நினைச்சு கூட பார்க்கல. உன்னுடைய குருநாதர்னு நினைச்சா எனக்கு கேவலமா இருக்கு கோனோஹாமாரு. அழகான ஜூட்சுவை இப்ப நான் உனக்கு காட்டுறேன் பாரு. நீ இன்னும் கொஞ்சம் கூட திரும்பல. ஒரு நிமிஷம் உன்னை நினைச்சு நான் எவ்வளவு பெருமைப்பட்டேன்னு தெரியுமா நருட்டோ? அடேங்கப்பா, இவளுக்கும் சுனாடே மாதிரி சொர்ருன்னு கோவம் வருதே. நல்லபடியா பயிற்சி எடுத்திருப்பன்னு நம்புறேன் நருட்டோ. எங்க உன் விதைய காட்டு பாப்போம். என்னது இப்போவா? யார் கூட மோத போறேன்னு பார்க்க தயாரா? ஆ